2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டில ஃபோக்கஸ் பண்ணணுமா? அல்லது கோல்ட், சில்வர் மாதிரி பிரஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும், ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், ஒரு ஷேரை ரொம்ப லவ் பண்ணாதீங்க. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். அவர் அஹமதாபாத்லேருந்து வந்தார். அவரும் ஒரு அட்வைசர். அவருடைய அனுபவங்கள்லாம் பேசும்போது சமீபத்தில் என்ன நல்லா பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். சார், நான் இந்த ஷேரை வாங்கினேன், இது இத்தனை மடங்கு அதிகரிச்சுது, பட் விலை ரொம்ப ஏறி போனோடனே எனக்கு ரொம்ப அந்த ஸ்டாக் மேலே கிட்டத்தட்ட ஒரு லவ் மாதிரி ஆயிடுச்சு. அதை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால் நான் என்ன ஆனாலும் அதை விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தேன் சார். கண்மூடித்தனமான ஒரு டிசிஷன், அதான் பிளைண்ட் லவ். அதனால் அதை விற்கவே இல்லை. இப்போ அந்த ஸ்டாக் ரொம்பவே இறங்கிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணித்து. இது அவர் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை, இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை ரொம்ப நல்ல விலையில் வாங்கிட்டு அது நிறைய ஏறும்போது நமக்கு அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏற்றம் நிறைய விஷயங்களை கொடுக்குது. லாபத்தை மட்டும் கொடுக்கல, மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. நம்மளால் இன்னும் நிறைய செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நமக்கு திறமை இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. நம்மாலும் முடியும்ன்ற ஒரு தைரியத்தை கொடுக்குது. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த ஸ்டாக் மேலே ஒரு நேச்சுரல் அஃபெக்ஷன் வந்துடுது. அந்த அஃபெக்ஷன் விலை ஏற ஏற இன்னும் வேகமாக கூடுது. ஸோ விலை உச்சத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, அந்த பாயிண்டில் தான் இந்த அஃபெக்ஷன் எல்லா அளவுகளையும் உடச்சிக்கிட்டு ஒரு பீக்குக்கு போயிடுது. ஸ்டாக் ஒரு பீக்குன்னா அஃபெக்ஷன் டபுள் பீக்குக்கு போயிடுது. ஸோ த லவ் ஃபார் த கம்பெனி பிளைண்ட்ஸ் அஸ். கண்மூடித்தனமான ஒரு லவ் ஃபார் த கம்பெனி வந்துடுது. அப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம விற்க மறுக்கிறோம், மறக்கிறோம். ரெண்டுமே. மறுப்பதனால தான் மறந்து போயிடும். ஏன்னா இன்னும் ஏறும், நான் விற்கவே மாட்டேன், எனக்கு இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு, அதை விட்டு பெரிய நமக்கு மனசு இல்லை. தட் செப்பரேஷன் ஃப்ரம் அ வின்னிங் ஐடியாங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஒரு பிளைண்ட் லவ்வாக மாறி ஸ்டாக்கையும் உங்களையும் ஒரு வேலண்டைன் ஆக்கி அந்த ஸ்டாக்கை விற்கவே மாட்டேன், இதை விட்டு பிரியவே மாட்டேன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளிடுது. கடந்த காலத்தில் ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு நண்பர் 96ல் ஒரு ஸ்டாக் வாங்குறாரு 25 ரூபாய்க்கு. 10,000 ரூபா போகுது அந்த ஸ்டாக். 10,000 ரூபாயில் அவர் அந்த ஸ்டாக்கை விற்றுருந்தால் அவர் லைஃபுக்கும் செட்டில் ஆகிருப்பார். ஆனால் அந்த ஸ்டாக்கை பற்றி அவருக்கு அந்த விலையில் தான் இன்னும் அதிகமான ஒரு அஃபெக்ஷன், நம்பிக்கை, என்னெல்லாமோ வருது. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ ஒரு நாள் தெரியாதனமாக பேசும்போது நான் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். அந்த காலம்லாம் லேண்ட்லைனு. ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, இதை தயவு செஞ்சு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நண்பருக்கு என் மேலே கோவம் வருது. திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஃபோன்லேயே. விலை இவ்வளோ ஏறி இருக்கு, நீங்கள் ஏன் என்னை விற்க சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு அதை ஒரு பர்சனலாக எடுத்துக்கிறார். இது நடந்து அந்த ஸ்டாக் 10,000லேருந்து மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு. நண்பர் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்,
இவ்வளோ வருஷம் கழித்து கூட அந்த மாதிரி ஒரு வெற்றி அவருக்கு திரும்பி வரல. ஏன்னா அந்த மைண்ட் செட் அவரை மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தேட சொல்லுது, அது கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு ஸ்டாக் மேலே ரொம்ப தீரா காதல் கொண்டவர்கள் செய்யக்கூடிய தவறு. இந்த தீராத லவ் எங்கே கொண்டு போய் விடுது? 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். முதல் எக்ஸாம்பிள், கண்மூடித்தனமாக கெமிக்கல் கம்பெனியை வாங்கிறது, ஃபார்மா கம்பெனியை வாங்கிறது, அதுவும் ஃபார்மாவில் ஏபிஐ கம்பெனியை வாங்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த 2 செக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பி ரேஷியோ சிங்கிள் டிஜிட் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சில நிஷஸில் சைனாவை விட நம்ம பெட்டராக பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கும் தோணுச்சு. நிறைய கம்பெனிஸ் இதில் ஸ்டடி பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியே காலம் போகுது. ஒரு பாயிண்டில் கோவிடுக்கு அப்புறம் இந்த தீம் சூடு பிடிக்குது. என்ன ரீசன்னா, சைனாலேருந்து பொருள் வரல வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு. அதனால் நம்ம கண்ட்ரிலேருந்து பொருள் போகுது, வேல்யூ ஆஃப் த பொருள் வந்து சடனாக ரொம்ப கூடுது, லாபம் கூடுது, ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கூடுது, 1 கிலோ விற்றா வரக்கூடிய லாபம். உடனே மார்க்கெட் என்ன நினைக்குது? இது மாதிரி ஒரு தொழிலே கிடையாது அப்படின்னு நினைக்குது. ஃபார்மா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாதுன்னு நினைக்குது, இல்லை கெமிக்கல் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாதுன்னு நினைக்குது. இந்த ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே மார்க்கெட் மறுக்குது. ஒரு லெவல்லேருந்து யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு லெவலுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் போகும்போது அந்த லெவல்லையே ப்ராஃபிட் மார்ஜின் நிற்கும்னு மார்க்கெட் நம்புது. இந்த நம்பிக்கை ஏன் வருது? மறுபடியும் அது கீழே போகும்னு நினைக்கவே தோணாத ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏன் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் பிளைண்டட் பை லவ் ஃபார் த ஸ்டாக் அண்ட் பிளைண்டட் பை லவ் ஃபார் த சக்ஸஸ். வாங்கி விலை ஏறி இருக்கு இல்லையா, ஆகவே ஆகாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. வீடியோ போடுறான், ட்விட்டரில் எழுதுறான், மணிக்கு ஒரு தடவை ட்வீட் போடுறான், வாட்ஸ்அப்பில் எழுதுறான். யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு எதிர்கருத்து சொன்னால் அவன் மேலே 4 பேர் சேர்ந்து பாயறான். என்னவோ காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில என்ன நடக்குது? இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் கைக்குள்ளே போயிடுது. மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கான், பிஎம்எஸ் வச்சுருக்கான், இண்டெக்ஸ்குள்ளே வந்துடுது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு வைக்கிறவங்களாம் அதை வாங்கிக்கிறான். இப்படி எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த பங்கு போகிறதுனால உடனே இறங்க மாட்டேங்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நின்று கொள்ளும். 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தாக்கா மார்ஜின் திடீர்னு 40%லேருந்து 20% வந்துருச்சு ஒரு கம்பெனிக்கு. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறான்? அந்த லவ் இன்னும் அவன் மைண்டில் வேலை செய்யுது. 40%லேருந்து 20%க்கு மார்ஜின் வந்துச்சுன்னா மறுபடியும் 40க்கு போகும்னு சொல்லி இன்றைக்கி வாங்குறான். இது இயல்பாக நடக்குமா? கடந்த காலத்தில் சமீப ஆண்டுகளில் நடந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா? அதுக்கு என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்? கொரோனா மாதிரி ஒரு காலச்சூழல் திரும்பி வருமா? சடன் ஷார்ட்டேஜஸ் வருமா? போட்டிச்சூழல் இப்படி மாறுமா? எதையுமே யோசிக்கிறது இல்லை. மார்ஜின் கீழே வந்தால் திருப்பி மேலே போகணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபால் டூ மச் இன் லவ் வித் அன் ஐடியா. ஸோ 100 PE போச்சுன்னா மார்ஜின் குறைஞ்சிருச்சு, உடனே மார்ஜின் மேலே போகாது. வளர்ச்சி நல்லா இருந்துச்சுனாக்கா அட்லீஸ்ட் வேல்யூவேஷன் அப்படி ஸ்லோவாக இறங்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கேருந்து மெதுவாக வளரலாம். பட் இந்த க்ளோரி டேஸ் திருப்பி வரவே வராது. ஏன் மொத்தம் அந்த பீக் மார்ஜினில் பீக் வேல்யூவேஷனில் விற்கலை அப்படின்றதுக்கு சிம்பிள் ரீசன், டூ மச் ஆஃப் லவ் ஃபார் ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்டாக்கை நம்ம ரொம்ப நேசிச்சிட்டா நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ண வேண்டியது நடக்காமல் போயிடும், நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ் தவறி போயிடும், காலம் கடந்து போயிடும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வரவே வராது. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் யாரெல்லாம் 100 PEயில் ஸ்டாக் விற்கலையோ ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து லவ் ஃபெயிலியரில் வருத்தத்தில் உட்காந்துருக்க வேண்டியது தான். காலம் மாறி போச்சு, லவ்வும் மாறி போயிடும், லவர் அதே இடத்துல இருக்க மாட்டாங்க, அண்ட் ஒன்றும் மிஞ்சாது. ஸோ இது நான் ஒரு ஹியூமரஸாக சொன்னால் கூட இது ரொம்ப சேடான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் இது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம். பல பேர் இதனால் அவஸ்தைப்படுறாங்க. ஏன் அவஸ்தைப்படுறாங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை ரொம்ப விரும்பிடுறாங்க, அதை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆனால் காலம் கடந்து போயிடுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த முறையும் நடந்திருக்கிறது, மீண்டும் நடக்கும். அட்லீஸ்ட் இப்போ நம்ம பண்ண தப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதே போல் போன சைக்கிளில் வேல்யூவேஷன்லாம் குறையும் போது பண்ண தப்பை இப்போ பண்ண வேண்டாம். ஸோ வேல்யூவேஷன் குறையும் போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தப்பான பங்குகளை அதிக மதிப்பீட்டில்
வாங்க வேண்டாம். எவிடன்ஸ் இருக்கணும். மறுபடியும் ஒரு நல்ல இடத்துக்கு அந்த பிஸ்னஸ் போகுதுன்னு அந்த எவிடன்ஸ் இல்லாமல் குறைஞ்சிருக்கு வாங்குறேன்னு சொல்லி டோன்ட் ஃபால் இன் லவ் வித் த ராங் கம்பெனிஸ். அண்டர்ஸ்டாண்ட் தட் whenever you like a company, அளவாக ஒரு கம்பெனியை விரும்பணும், எமோஷன்ஸை செக்கில் வச்சுக்கணும், ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணிக்கிறத ஒரு லாஜிக்கலாகவும் டீசெண்டாகவும் ரேஷ்னலாகவும் பண்ண முடியும். எப்போ நீங்கள் அந்த பயணத்தை முடிக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பயணத்தை முடிப்பீங்க. இல்லைன்னா பயணம் பாதியில் நின்றுடும், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டீங்க, வருத்தம் தான் மிஞ்சும், லவ் ஃபெயிலியர் தான் மிஞ்சும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். இணைந்து அப்படியே ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.